வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம அடிக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இதுல மூளை எப்படி அடிக்ட் ஆகுது, எப்படி இந்த பழக்கத்தை விடுறதுன்னு சயின்ஸ் படி ஜாலியா பார்க்க போறோம். சரி, முதல்ல உங்க மண்டையை எடுத்துக்கோங்க. அதுல சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு சர்க்கியூட்டை டான்ஸ் ஆட விடுங்க. எப்படி பண்ணுவீங்க? நிறைய டோபமின் ரிலீஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா டோபமின் ரிலீஸ் ஆகும். அடுத்து சோக மூஞ்சியை ஆஃப் பண்ணிட்டு ஜாலியான மூஞ்சி ஆன் பண்ணுங்க. அப்புறம் நியூக்ளியஸ் அக்கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் குளுன்னு குளிர்ச்சி சேருங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உள்ளுக்குள்ள கூலிங்கா இருக்கிற மாதிரி. அப்புறம் ஞாபகம் வச்சிருக்கிற ஹிப்போகேம்பஸ், ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிற ஆமிக்டாலா எல்லாத்தையும் கொஞ்சம் உசுப்பேத்தி விடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க பழைய நண்பர்களை பார்த்தா எப்படி எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. ஆடடா, இப்போ உங்க மூளை ஃபுல்லா அடிமைத்தனத்துக்கு ஜாலியா ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரோ கொஞ்சம் ஓவரா தான் போயிடுச்சு, விடுங்க. இப்போ அடிக்டட் பிரெயின்னா என்ன, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சயின்ஸ் படி ஜாலியா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். அடிக்ஷன் பல வகை இருக்கு, ஒவ்வொன்றும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். ஆனா இதுல எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற சில விஷயங்களை மட்டும் நாம பார்க்க போறோம். ஒருத்தர் ஒரு ஜாலியான விஷயத்த முதல் தடவை பார்க்கும்போது அவங்க மூளையில இருக்கிற ரிவார்ட் சர்க்கியூட் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, நீங்க உங்க லவ்வரை பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. அப்போ நியூக்ளியஸ் அக்கமெண்ட்ஸ்ல அதிகமா டோபமின் ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணும்னா உங்களுடைய ஆசையை ஆக்ஷனா மாற்றும். இந்த ரிவார்ட் சர்க்கிட் அதிகமாக டான்ஸ் ஆடுறதுனால அந்த நபர் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவார். அதனால திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணுவார். உதாரணத்துக்கு, திரும்ப திரும்ப அந்த சினிமாவே பார்க்குற மாதிரி. இப்படி கொஞ்ச நாள் பண்ண சில விஷயங்கள் மாறும். நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸில் இருக்கிற D2 ரிசெப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, நீங்கள் எப்பவும் உப்புமா சாப்பிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. அதனால முன்ன இருந்த மாதிரி ஜாலியாக ஃபீல் பண்ண அதிகமாக டோபமின் தேவைப்படும். இதனால என்ன ஆகும்னா, சாப்பாடு, நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது, இல்லை வேற ஏதாவது ஜாலியான விஷயங்கள்ல இருக்கிற சந்தோஷம் போயிடும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கூட போர் அடிச்சு போயிடும். அப்போ உங்க மூளை என்ன பண்ணும்னா, எப்பவுமே சந்தோஷத்தை ஈஸியா தேடி போகிறதுனால அந்த ப்ராடக்ட் கூட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் உங்க ஹிப்போகேம்பஸ்ல ஜாலியா ஞாபகமா வச்சுக்கும். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்வீட் கடை பார்த்தாலே ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி. நீங்க அந்த அடிக்டான பொருளை விட ட்ரை பண்ணும்போது ஆமிக்டாலா என்ன பண்ணும்னா, டோபமின் ரிலீஸ் பண்ணாம சோக மூஞ்சியை கொடுக்கும், ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் கிடைக்காம போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. இந்த நேரத்தில் நீங்க சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ண அடிக்ஷனா அந்த சோகத்துல இருந்து தப்பிக்க அந்த பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒருத்தர் அடிமை ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம உங்க மூளையில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது நீங்க செய்யற விஷயத்த உங்க இலக்கை நோக்கி ஜாலியா போறதுக்கு உதவி பண்றது, அது கொஞ்சம் கொஞ்சமா டல் ஆக ஆரம்பிக்கும். அதனால சரியா முடிவு எடுக்க முடியாது. எது செஞ்சாலும் உடனே ஜாலியா செய்யணும்னு தோணும். உதாரணத்துக்கு, எக்ஸாம் டைம்ல கூட கேம் விளையாடணும்னு தோன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த பொருளை பார்த்தாலே உங்க டார்சல் ஸ்ட்ரையட்டம்ல டோபமின் ரிலீஸ் ஆகி அந்த பொருள் வேணும்னு மனசு துடிக்கும். உதாரணத்துக்கு, மொபைலை பார்த்த உடனே இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணணும்னு தோன்ற மாதிரி. இப்போ எல்லா ஜாலியான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். எப்படி அடிமைத்தனத்தை விடுறது. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ஈஸியா இருந்தா எல்லாரும் பண்ணிடுவாங்க இல்லையா? அதனால நீங்க ஒரு கஷ்டமான விஷயத்த ஜாலியா பண்றீங்கன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கோங்க. நான் நிறைய சயின்ஸ் ஆராய்ச்சியில இருந்து கத்துக்கிட்ட ஜாலியான விஷயத்த வச்சு சின்னதுல இருந்து பெருசா சில ஐடியாஸ் சொல்றேன். முதல்ல, நீங்க அடிக்டான பொருளை பத்தி உங்க மனசுல இருக்கிற கருத்தை மாத்துங்க. ஒரு ரிசர்ச்ல நான் பேர் வேணாம், மூக்குல வச்சு உரிகிற வெள்ளை கலர் போதை ஏத்தும் பொடிக்கு அடிக்ட் ஆனவங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க எதனால அந்த பழக்கத்தை விட்டாங்கன்னு கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த முடிவு ஒரு நாள்ல வந்ததில்லை, அது வருஷக்கணக்கா எடுத்துக்கிட்ட ஒரு ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் அவங்க அந்த போதை பொருளை பத்தி இருந்த கருத்தை மாத்துச்சு. சில பேர் ஓவர்டோஸ்ல போய் சாவர நிலைமைக்கு வந்தாங்க. சில பேர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி முடியாம போனாங்க. சில பேர் நண்பர்கள், சொந்தக்காரங்க சாவுறதை பார்த்தாங்க. இதெல்லாம் அவங்க மனசுல போதை பொருளை பத்தி இருந்த கருத்தை மாத்துச்சு. போதை பொருளை ஒரு ஜாலியான பொருள்னு நினைச்சவங்க அது உயிரை காவு வாங்குற பொருள்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஸ்வீட், ஆல்கஹால், சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு, ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகுதுன்னு தெரிஞ்சா அதை தொட மாட்டீங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நடக்கிறத பத்தி தெரிஞ்சுக்குது. உங்க உடம்புலையும் மூளையிலையும் என்ன நடக்குது, அந்த பொருளை விட்டா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா கஷ்டமான நேரத்திலையும் அந்த பழக்கத்தை விட உங்களுக்கு அது ரொம்ப உதவி பண்ணும். மூணாவது விஷயம் என்னன்னா, எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருங்க. அவங்க கஷ்டமான வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அது மனசோட வேலையோ உடம்போட வேலையோ அதுவை பண்ணிட்டே இருந்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு,
ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸியா இருந்தா வேற எதுவும் தோணாது. ஏன்னா உங்க இலக்கை பார்த்து போறது உங்க மூளையில நிறைய டோபமீன் ரிலீஸ் பண்ணும். அதுக்கு நாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செய்யறதுனால நீங்க ரொம்ப டயர்டாகி போவீங்க. அதனால தானா அந்த அடிக்ஷனை விட்டுடுவீங்க. 4வது விஷயம், உங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆள் வேணும். இந்த ரிசர்ச்ல நர்ஸ் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா கஷ்டமான நேரத்திலையும் கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு நண்பர்கள், சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களோட ஹெல்ப் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்ஷன்ல இருந்து ஜாலியாக வெளியே வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.